இங்கே பல பேருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் ஃபைனான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும், நம்மளுக்கு பாஸ் இல்லாமல் நமக்கு நாமளே, அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இங்கே 100 பேர் அப்படி ஆசைப்பட்டா அதில் 95 பேர்கிட்ட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஜாபோ கரியரோ நம்ம விட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற நம்ம ஒரு வேளை தோத்துட்டா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம்தான். இந்த இடத்துல நம்ம சக்ஸஸை பற்றி யோசிக்கிறத விட நம்ம ஃபெயில் ஆகிறத பற்றி தான் அதிகமாக யோசிப்போம். அது ஏன்னு தெரியுமா? நம்ம ஃபெயில் ஆனால் அது நம்மளுக்கு மட்டும் ஒரு அஃபெக்ட் பண்ணாது, நம்ம கூட இருக்கிறவங்க, ஃபேமிலிஸ், நம்மளோட பார்ட்னர், இதனாலே அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம இப்படி பயப்படுறனாலே நம்ம ஸ்டார்ட் பண்ண யோசிக்கிறோம். செகண்ட், வெயிட்டிங் ஃபார் பெர்ஃபெக்ட் டைம். நான் இன்னும் ரெடி ஆகல, ஒரு ரைட்டான டைம்னு வரலன்னு சொல்லியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்டான டைம் அப்படின்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு டைமை தள்ளி போட்டுக்கிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஜெயிக்க வேண்டிய சான்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். தேர்டு, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளானை போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல அதோட எல்லா பிளானும் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஃபெயில் ஆகிறோமோ அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துடும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் இப்படி பண்ணால் கன்ஃபார்ம் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க இப்படி சொல்லியே ஒருவேளை தோத்துட்டா என்ன ஆகும்னு சொல்லி பயப்படுவீங்க. இதனால் பல பேரோட ட்ரீம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஃபோர்த், டூ மச் லேர்னிங் வித்தவுட் ஆக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் வீடியோ பார்த்துருப்பீங்க, 50 டைப் ஆஃப் பாட்காஸ்ட் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு அதை பற்றி எல்லா நாலேஜ் இருந்தால் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ரியாக்ஷன் மட்டும் தேவைப்படாது, ஆக்ஷனும் தேவைப்படும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ஒரு ஆக்ஷனும் ஒரு தேவைப்படும். 5, நோ பேஷன்ஸ். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வேணும், 2 மந்த்லேயே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பிஸ்னஸ்ங்கிறது அந்த மாதிரி இல்லை. இது ஒரு மரம் மாதிரி, இது வளர்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த இடத்துல பல பேரும் பொறுமையே இல்லாமல் எனக்கு ப்ராஃபிட்டே வரல அப்படின்னு சீக்கிரமாகவே சுருக்கியிருப்பாங்க. பிஸ்னஸ்ங்கிறது ஒரு விதமான லாங் டேர்ம் சீக்வன்ஸ் மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆகும். ஆனால் இங்கே பல பேரும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி குவைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனுக்கும் பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க அந்த ரிஸ்க்கை எடுத்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு காரணம் அந்த ரிஸ்க் எடுத்தனால தான் இருக்கும். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இனிமேல் தினமும் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.